தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த முறை 234 தொகுதிகளிலும் தனித்தே களம் காண்கின்றனர். 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட முடியாத சூழல் உருவானது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் அருண்குமார் வேட்பு மனு பரிசீலனையின் போது மாயமானார். அதனை அடுத்து அவருடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டது. அவருடைய மனைவியின் வேட்பு மனுவும் நிராகரிக்கப்பட்டது. இதன் காரணமாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட முடியாத சூழல் உருவானது. இதனை அடுத்து அந்த பகுதியில் உள்ள தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களே உள்ள நிலையில் யாருக்கு வாக்களிப்பது, தமிழக வெற்றி கழகத்தினர் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுந்தது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற கூட்டத்தில் நோட்டாக்கு வாக்களிக்கலாமா என்ற ஒரு முடிவையும் தீர்மானித்தனர். இந்த நிலையில்தான் அந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கடந்த சில வருடங்களாக விஜய் ரசிகர் மன்றத்தில் நிர்வாகியாக இருக்கும் பிரேம்குமார் இந்த முறை எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். தற்பொழுது அவருக்கு வாக்களிக்கலாம் என்ற ஒரு தீர்மானத்தையும் முடிவெடுத்துள்ளனர். அந்த சுயேட்சையாக போட்டி வேட்புமனு தாக்கல் செய்த பிரேம்குமார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து நேரில் ஆதரவு தெரிவித்தார். இதனை அடுத்து நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் பிரேம்குமாருக்கு அதாவது தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். இதனை அடுத்து இன்னும் பிரச்சாரத்திற்கு இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தற்பொழுது நிர்வாகிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உள்ளனர்.